Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 year BA LLB affiliated கோர்சஸ்க்கு உண்டான அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்றது, ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல போயிட்டு எப்படி வந்து ஜாயின் பண்றது, போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க, அதை எப்படி வந்து நம்ம ரெடி பண்றது, அஃபிடவிட் எப்படி வந்து ரெடி பண்றது அப்படிங்கற வரைக்கும் உங்களுக்கு டீடைல்டா இந்த வீடியோல இருந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வந்து வராது. நீங்க ஈஸியா உங்களால போயிட்டு உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல அட்மிஷன் வந்து போட்டு வந்துட முடியும். சோ இத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து இருந்து நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணுங்க. அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு உண்டான டைரக்ட் லிங்க் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருங்க. அதை டச் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்ல வருவீங்க. இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க மெரிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு லாகின் ஆகலன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டாம். ஏன்னா மெரிட்ல யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு சீட் வந்து கொடுத்தது போக மீதி யாருக்கெல்லாம் வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கோ அதை தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வீக் எண்டுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் ஆயிரும். ஒன்ஸ் வந்து நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த காலேஜ்ல வந்து சீட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. சோ உங்களுடைய காலேஜஸ், அதாவது காலேஜ் நேம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் லா காலேஜ் வேலூர், கவர்மெண்ட் லா காலேஜ் பற்றைப்பெரும்பத்தூர், கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜோட டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு 80% அப்படிங்கிற வந்து நீங்க கேட்ட காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து நீங்க கேட்ட காலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ரீஅலாட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல ரீஅலாட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த காலேஜ்ல வந்து சீட் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல போயிட்டு முதல்ல நீங்க அட்மிஷன் வந்து போடணும். அட்மிஷன் போடாம அலாட்மெண்ட் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா சான்ஸே கிடையாது. நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த காலேஜ்ல வந்து அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கோ இல்ல அங்க போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரீஅலாட்மெண்ட் வந்து அப்ளை பண்ணணும். ரீஅலாட்மெண்ட் பத்தின ஒரு அப்டேட்டா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். அதையும் நீங்க ஃபுல்லா வந்து பாருங்க. இப்போ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. சோ காலேஜ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பிரிண்ட் அப்ளிகேஷன் லெட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டைரக்டா வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க வந்து 1620 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஜெனரல் கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எம்பிசி, டிஎன்சி கம்யூனிட்டி வைஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து 1620 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். அந்த 7.5 ரிசர்வேஷன் அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு இவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ண வந்து தேவையில்லை. இந்த 1620 ரூபாய் நீங்க ஆன்லைன்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். அது உங்களோட ஏடிஎம் கார்டு மூலியமாகவோ இல்ல உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமாவோ நீங்க அந்த அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்லைன் பிரிண்ட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ரெசிப்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி அதையுமே வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கணும். இதை ஒன்ஸ் எல்லாமே நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களோட கம்யூனிட்டி, நீங்க எந்த கம்யூனிட்டியில வந்து உங்களுக்கு சீட் வந்து செலக்ட் ஆச்சு அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களோட ரேங்க் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிற இடத்துல எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆச்சு அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள காலேஜ்ல போயிட்டு நீங்க அட்மிஷன் போடணும் அப்படின்னா நாளைக்கு டேட்ல இருந்து, அதாவது ஜூன் மாசம் 19ஆம் தேதியில இருந்து ஜூன் மாசம் 25ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் வந்து அலாட் ஆச்சோ அந்த காலேஜ்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அட்மிஷன் வந்து போட்டணும். உங்களோட ஒரிஜினல் டேட்டாஸ், உங்களுடைய 10th 12th அதே மாதிரி உங்களுடைய டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட் பிளஸ் வந்து இந்த அலாட்மெண்ட் லெட்டர், அஃபிடவிட் இது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு ஒரிஜினல் பிளஸ் வந்து ஒன் செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி இது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து பிரின்சிபால் கிட்ட அட்மிஷன் போட்டு வந்துடணும். அட்மிஷன் போடும்போது வந்து ஃபீஸ் வந்து எவ்வளவு கேட்பாங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து 1300 ரூபாயும், எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் வந்து 800 ரூபாய் ஃபீஸ் வந்து கேட்பாங்க. அந்த ஃபீஸை நீங்க கவுண்டர்ல பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ரெசிப்ட் கொடுப்பாங்க, அந்த அட்மிஷன் ரெசிப்ட் அதையுமே நீங்க வந்து வாங்கிட்டு வந்துருங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அவங்க கீழே தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க 10th 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்க பட்சத்துல அந்த சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்க அப்ளிகபிளா இருக்கிறவங்க மட்டும் கொண்டு போங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா நீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கொண்டு போகணும். நீங்க சிபிஎஸ்சில படிச்சிருந்தாலும் கண்டிப்பா வந்து எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கறத நீங்க ரெடி பண்ணி வாங்கி வந்து கொண்டு போகணும். சோ அதை நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து 1000 rupees வந்து நீங்க டிடி எடுத்து அனுப்புனாலே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. இது எப்படி வந்து ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட் அப்ளை பண்ணி வாங்குறதுங்கிற பத்தி
ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, அந்த வீடியோ பாருங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 3 காப்பி வந்து கொண்டு போங்க. போகும்போது வந்து நீங்க மேல கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒன் செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பியை நீங்க வந்து எடுத்துட்டு போகணும். அது கூட நீங்க ஸ்டேஷனரி கடையில கேட்டா வந்து 5 ஸ்டாம்ப் என்வாலப் கவர் வந்து கேட்பாங்க. அது நீங்க லெட்டர் ஃபார்மட்ல இருக்கிற மாதிரியான கவரை நீங்க வந்து வாங்கிட்டு போனாலே போதும். செல்ஃப் ஸ்டாம்பு என்வாலப் கவர்னா வேற ஒண்ணும் கிடையாது. லெட்டர் கவர்லயே வந்து ஸ்டாம்ப் வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து செல்ஃப் ஸ்டாம்ப் என்வாலப் கவர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 5 காப்பி வந்து நீங்க வாங்கிட்டு போய்க்கோங்க. போகும்போது கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு போகணும். அது எதுக்காக கேக்குறாங்க அப்படின்னா காலேஜ்ல உங்க வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் வந்து கொரியர் அனுப்பணும், லெட்டர் அனுப்பணும் அப்படின்னா அதுல வச்சு அவங்க வந்து அனுப்புறதுக்காக தான் இந்த ஒரு டேட்டாஸ் வந்து நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க. அதனால போகும்போது இந்த 10 டாக்குமெண்ட்ஸையும் கொஞ்சம் கண்டிப்பா கவனமா நீங்க வந்து எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போகும்போது நீங்க வந்து என்ன பண்ணுங்க, போகும்போது பேரண்ட்டையும் வந்து கூட்டு போங்க. பேரண்ட் இல்லாம அட்மிஷன் வந்து போட மாட்டாங்க. பேரண்ட் அப்படின்னா கார்டியன், இதுல யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பா வந்து அட்மிஷன் டைம்ல வந்து இருக்கணும். அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு அந்த காலேஜஸ் வந்து செட் ஆகல, அட்மிஷன் டைம்ல வந்து நீங்க நினைச்ச காலேஜ் வந்து கிடைக்கல அப்படின்னா அட்மிஷன் டைம்லயே வந்து உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுப்பாங்க. அந்த ரீ அலாட்மெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ரீ அலாட்மெண்ட் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் 2025 டு 26ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஃபார்மை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்ககிட்ட கேட்டு வாங்குங்க. ஏன்னா பிரின்சிபாலா உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அந்த காலேஜஸ் வந்து செட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க வந்து ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கறத வந்து பண்ணுங்க. ஸோ ரீ அலாட்மெண்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க பிரின்சிபால் கையிலேயே வந்து கொடுத்துட்டு வந்துருங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். எந்த டேட்ல காலேஜ் வந்து வர சொல்றாங்களோ அந்த டேட்ல இருந்து நீங்க ரெகுலரா கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் ப்ராசஸ் வர்றதுக்கு எப்படி வந்து ஒரு 10 to 15 டேஸ்னால உங்களுக்கு வந்து ஆயிரும். அதிகபட்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 நாள் அது வந்து டைம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அது வரைக்கும் நீங்க வந்து அவங்க எந்த டேட்ல வர சொல்றாங்களோ அந்த டேட்ல ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போட்ட காலேஜ்ல நீங்க ரெகுலரா கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரீ அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே, அதாவது உங்களுடைய டிசி, 10th 12th மார்க் ஷீட் இது எல்லாமே வந்து உங்க கையில கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்டா உங்களுக்கு எந்த காலேஜ்ல ரீ அலாட்மெண்ட் ஆச்சோ அந்த காலேஜ்ல போயிட்டு நீங்க வந்து மறுபடியும் அட்மிஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த காலேஜுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அலர்ட் ஆன காலேஜ்ல இருந்து கொரியர் மூலியமா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 15 கவர்மெண்ட் காலேஜோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் வந்து நம்ம குரூப்ல வந்து ஏற்கனவே பின் பண்ணி வச்சிருக்கோம். பெட்ரை பெரும்பத்தூர் லா காலேஜ்ல இருந்து ஃபைனலா இருக்கக்கூடிய அந்த காரைக்குடி லா காலேஜஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா லிஸ்ட்டுமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜோட அட்ரஸ் நீங்க வந்து செக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இங்க வந்து நீங்க செக் பண்ணி பார்த்து அதுக்கான கான்டாக்ட் நம்பரும் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு அட்மிஷன் போறதுல இஷ்யூ இருக்கு அப்படின்னா எப்போ வேணாலும் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சால்வ் பண்றோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.